Hi friends, welcome to Baksha Bhojanam channel. நம்ம இன்னைக்கு கருவேப்பிலை சாப்பிட்டு பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா 2 வரமிளகா. இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது நல்லா வாசனையும் வரும், அப்புறம் கோல்டன் ப்ரௌனும் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வறுத்துட்ட அப்புறமா இதோட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுத்து. இதோட ஒரு அரை கப் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கின அப்புறமா இதோட ஒரு 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் சேர்த்துட்ட அப்புறம் நிறையா நாழி வதக்கிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக அது கலர் மாறின வரைக்கும் வதக்கிண்டா போதும். அதுக்கப்புறமா அதை நல்லா ஆற விட்டுட்டோ அதை நல்லா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சின்னு வரணும். இப்போ நல்லா ஒரு கொர பவுடருக்கு அரைச்சிட்டோம். இப்போது சாதத்துக்கு தாளிச்சிக்க போகிறோம். திருப்பி 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துண்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துண்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வறுபட்ட அப்புறமா இதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கணும். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். புளி ஆட் பண்ணுறது இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு டேஸ்ட் கூடி நல்லா வரும். இப்போ புளி நல்லா வதங்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுட்டோம்ல அந்த பொடியை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கி வரும்போது இதோட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் நம்ம வெல்லம். அதை 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெல்லம் ஆட் பண்ணுற போது எல்லா ஃப்ளேவரையும் தனித்தனியாக எடுத்து காமிக்கும். வெல்லத்தை ஆட் பண்ண அப்புறம் உப்பையும் சேர்த்துட்டு அதோடு நல்லா கலந்து விட்டுடணும். அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு அரை கப் சாதம் வச்சுருக்கேன், வடித்த சாதம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா இந்த பொடியோடு சேர்த்து கலந்து விடணும். உடையாமல் பார்த்து எல்லா இடமும் அந்த பொடி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கலரி விடணும். அதுக்கப்புறமா இதோட 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் நம்ம கருவேப்பிலை சாதம் நமக்கு ரெடி. நம்ம அதில் வெஜிடபிள்ஸே இல்லைன்னாலும் கொஞ்சமாக கருவேப்பிலை இருந்தால் இப்படி ஒரு டேஸ்டியான ரெசிபி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பக்ஷ போஜனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.